சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம், முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு ஏன் கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கிறத, இந்த பிப்ரவரி மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போங்க. மீன ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜயோகம் இருக்குது. என்னங்க ராஜயோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. மீனராசிக்கு கெட்ட கிரகமாக இருக்கக்கூடியது சூரியன். முதல்ல ஏங்க சூரியனை போய் கெட்டவர்னு சொல்கிறீங்கன்னா அப்படி இல்லை. மீனராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். எதிரிகளை உற்பத்தி செய்யக்கூடியவர் சூரிய பகவான். யாருக்குன்னா மீனராசிக்கு.
அதனால் மீனராசிக்கு சூரிய பகவான் எப்போதெல்லாம் கால புருட தத்துவத்திலே, அதாவது மண்டலத்தில், ராசி மண்டலத்தில் மறைவு ஏற்படுதோ அல்லது நீச்சம் அடைகிறாரோ அந்த சமயமெல்லாம் உங்களுக்கு யோகம் உண்டு. மீனராசிக்காரங்களுக்கு யோகம் உண்டு. அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி உங்களுடைய 12ஆம் பாவத்தில் உங்களுடைய 6க்கு உடையவரான சூரிய பகவான் மறைகிறார். 12ல் விரயஸ்தானத்தில் மறைவதினால் யோகம். அவர் மட்டும் மறையலை, உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி, அதாவது ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவரான, அதாவது உங்களுடைய அஷ்டமம், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்ந்து மறைகிறார். அதனால தான் இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜயோகம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. அடுத்ததாக கல்யாணம் சார்ந்த விஷயத்திலே பெரிய நன்மைகள் ஏற்பட போகுது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் குரு பகவானினுடைய பார்வை கிடைக்க 12லே இருக்கார். இந்த 12ஆம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் மறையுது. 12ஆம் இடம் வலிமை ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா, அதற்கு அந்த இடத்திற்கு குரு பகவானினுடைய பார்வையும் கிடைக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையுது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், செலவு செய்கிறது. ஏன் அப்படின்னா விரயஸ்தான வலிமையானாலே கொஞ்சம் செலவு கட்டுக்கடங்காமல் போகும். சொல்லும்போதே சில பேர் நினைக்கலாம், சுவாமி ஏற்கனவே எங்களுக்கு அதிகமாக செலவாகிட்டு இருக்கு, இதை மேற்கொண்டு வேறு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு செலவுங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த செலவில் நமக்கு அவசியமான செலவா, அனாவசியமான செலவா, ஆடம்பரமானதா அப்படின்னு நிறையா வகைகள் இருக்குது. அந்த செலவில் அவசியமான செலவுன்னா உடனே செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்கும். வாடகை கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ விஷயங்களுக்கு நமக்கு சாப்பாடுக்காக செய்யக்கூடிய வாங்கக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கலாம், அல்லது தானியங்களாக இருக்கலாம். இதுமாதிரி நிறைய விஷயங்கள், ஆபரணம், இந்த மாதிரி வஸ்திரம், இந்த மாதிரியாக நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஒரு அவசிய செலவு அப்படின்னு வச்சுங்க. அதே இப்போ கொஞ்சம் ஆடம்பர செலவுன்னா கொஞ்சம் ஆபரணங்கள் வாங்கிறது, விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கிறது அப்படின்னு நிறையா இருக்குது இல்லையா. அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இப்போது இதில் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கே செய்தாக வேண்டிய ஒரு செலவாக இருக்கும் பட்சத்தில் அதை முடிந்த அளவுக்கு நீங்கள் தள்ளி தள்ளி போட முடியும் அப்படின்னா அது அனாவசிய செலவு. அதான் விஷயம். அதனால் செலவை, இன்று செய்ய வேண்டிய செலவை நாளை செய்வோம் அப்படின்னு தள்ளி போடுங்க. இந்த அனாவசிய செலவை நாளைக்கு செய்வோம், இந்த அனாவசியம் செய்வோம், இன்னொரு நாள் தள்ளி போடுவோம். அதை தள்ளி போடுவதன் மூலமாகவே தான் அதை நீங்கள் சாதிக்க முடியும். அதுக்குன்னு அத்தியாவசிய செலவை இன்றைக்கி சாப்பிடாமலே இருந்துருவோம், நாளைக்கு சாப்பிடுவோம் தள்ளிலாம் போட முடியாது. சாப்பாடுங்கிறது அவசிய செலவு. இது மாதிரி அவசிய செலவுகளை செய்து அனாவசிய செலவுகளை நீங்கள் நிச்சயமாக குறைக்கணும். அப்போ தான் அந்த 12ஆம் பாவத்தினுடைய அந்த விஷயத்தை நீங்கள் குறைக்க முடியும். இதற்கு கண்டிப்பாக குறைக்க முடியும். அது செலவுன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா குருவினுடைய பார்வை 12ஆம் பாவத்துக்கு கிடைக்கின்றபடினால் இது சாத்தியம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு, மிக முக்கியமானது இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சனி பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு. பிரதோஷம், சனி பிரதோஷம் வருது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனி பிரதோஷம். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய மாதத்தில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சனி பகவான் 7.5 சனி வரப்போகுது, ஜென்ம சனியாக. அதனால் இப்போ இருந்தால் நீங்கள் சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம்.
அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசியில் சனி இருக்கார். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் முட்டுக்கட்டை போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதிகமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. இதில் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் செலவு, அடுத்தவங்களை நம்பினாலும் செலவு. அதனால் என்ன பண்ணுறது, யாரையும் நம்ப முடியாது. எதிரிகளுக்கு செலவு பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் யாரை நண்பன்னு நம்புகிறீங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா எதிரிகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆண்கள் ஒரு 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கீங்க, இல்லை 70 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதி, கால் முட்டி பகுதியில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ராசியில் சனி இருக்கார், விரையாதிபதி ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் எதை செஞ்சாலும் அது செலவாகத்தான் முடியும். அதனால் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது. தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை, குரு பார்வையும் இருக்குது. இதில் 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி உச்சமற்று இருப்பதன் மூலமாக தந்தைக்காக ஏற்பட்ட சுப செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை வரதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனீங்கன்னா ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவன்ட்டு நீங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுப்பீங்க. இது என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லை. உங்களுக்கு பணம் போகணும், பணம் செலவாகணும். பணம் போகணும்னு நஷ்டம் ஆகாது, செலவாகணும். அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இருந்ததுன்னா இப்போ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செலவுகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது.
தந்தை வழியிலும் சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள், போன ஜென்மத்தில் பட்ட கடன், இந்த ஜென்மத்தில் பட்ட கடன், இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பட்ட கடன், எல்லா கடனையும் இப்போ அடைக்க வேண்டியது இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்ன செலவுன்னா, உங்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டு அந்த ஆரோக்கியத்தில் நிவர்த்தி ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு வருது. சில பேர் பார்த்திங்கன்னா செலவே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சுகருக்கு, டயபெட்டிஸ்க்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா காலில் வந்து முதல்ல ஒரு புண்ணு மாதிரி வரும். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல கொஞ்சோண்டு அறுத்து எடுத்துடலாம், அப்புறமா ஒரு விரல் மட்டும் எடுத்துடலாம், அப்புறம் 2 விரல், அப்புறம் 4 விரல், அப்புறம் பாதத்தில் அந்த 5 விரலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படியே கால் பாதம் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும், அப்புறமா கால் போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு செலவு பண்ணுறதா இருந்தாலோ அந்த செலவு விருத்தியாகிட்டே இருக்கும். அந்த செலவு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற செலவாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவாளுக்கு மனம் உவந்து நீங்கள் தானமாக கொடுங்க, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இதெல்லாம் முதலீடு, புண்ணியத்துக்கு உண்டான முதலீடு. நம்ம என்ன பண்ணுறோம், புண்ணியத்துக்கு பண்ணுறதில்ல, எவனுக்கோ தெரியாதவனுக்கு போய் கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களால் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை செய்கிற இடத்துல ஆப்போசிட் ஜெண்டர் ஏதாவது ஒரு பையன் வந்து, அக்கா, ஆண்டி, மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் கஷ்டம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு பொண்ணு வந்து, சார் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், நீங்கள் கொடுத்தேன்னா ஹெல்ப் பண்ணலைன்னா போதும் சார், இப்படியெல்லாம் நம்பி கொடுத்துடாதீங்க. வண்டி வாகனத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது தூக்கத்தில் வண்டி ஓட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கண்ணு சொருகும், கடைசி நேரத்தில் பார்த்து பிரேக் அடிக்கிறதுக்குள்ளார மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக நபர்கள் யாராவது இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா அவங்கள நான் 2 வீலரில் கூட்டிகிட்டு வரேன், இந்த நடுவழியில் பிக்கப் பண்ணுறேன், இந்த கதையெல்லாம் பண்ணாதீங்க. இந்த தயவுதாட்சண்யம், சாஃப்ட் கார்னர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது நீங்கள் சிக்கலில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க ரீதியான சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இப்போ நிலம் சார்ந்த முதலீடுனா சொந்த வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாம், தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்யலாம், இதெல்லாம் செலவு பண்ணலாம். ஆனால் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான யோகம் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் துர்கா சப்த ஸ்லோகி கம்பல்சரியாக படிக்கணும். ஏன்னா எதிரிகள், மறைமுக எதிரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். காலையில் விநாயகர், சாயந்தரம் ஆஞ்சநேயர், இவங்க 2 பேர்த்தையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராது. உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த 1 வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசான்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கு பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாதம் மீன ராசிக்கு என்ன சொல்லலாம், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். மாதத்துல முற்பகுதி 15 நாட்கள், பிப்ரவரி மாதம் 15 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தடைப்பட்ட காரியத்தை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரிந்த உறவுகளுக்கு ஒன்று சேருவதற்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சு போய் பேசுறது, பிடிக்கிறது, ஒரு நின்று போன செயல்பாட்டை செயல்படுத்துறதுக்காக 4 பேரை கூட்டிகிட்டு போய் பேசுறது, அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது வரைக்கும் மனசு இறுக்கமா இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் ஒரு விடிவு காலமா ஒரு நல்லது வரப்போகுது இந்த மாசத்துல இருந்து. மீனம் ராசிக்கு குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து அதில் ஏதாவது ஒரு தீமையான பேச்சை கேட்டவர்களுக்கு அந்த தீமையான பேச்சுக்கு உண்டான கெட்ட பெயர், அவப்பெயர் போய் நல்ல பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பண விஷயம் அப்படின்னு சொல்ல போகும்போது நிதி நிலைமையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அனுபவிப்பாங்க. மீன அந்த வரிசையில 10 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5 ரூபா பிரச்சனையா இருக்கும். 10,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். 5,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 1,00,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சில நிதி நிலைமையில மட்டும் கொஞ்சம் பற்றாக்குறைகளை செயல்படுத்தக்கூடிய மாசம். ஆனாலும் உரிமையை விட்டு கொடுக்காமல் உரிமைக்காக செயல்படுத்தக்கூடிய மாசம் உங்கள் வெற்றியை. அப்போ உங்களுடைய மகன், மகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உகந்த மாதமாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கும் அவங்க கொஞ்சம் இந்த மாசம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்ககிட்ட உங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கணும். கணவன் அதாவது மாமனார் மாமியாரையும் நல்லா பார்த்துக்கணும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஏன்னா உங்க ஜென்மத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கார். வயதானவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை உங்களை காப்பாற்றும். அப்போ உங்க மனச இருக்கிற அந்த பிடிப்பை விடும், மனசுல இருக்கிற இறுக்கத்தை விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய தன்மைக்கு தகுந்தது போல அந்த வெற்றியை நடைபெறுத்து கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். உங்களை ஓட வைத்து கொண்டே இருக்கும். இது இல்ல படி, இதுதான் படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுறதுக்கு ஒவ்வொரு முயற்சியை செய்ய வைக்கும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் தான் நமக்கு நல்ல நண்பர்கள்னு இனிமேல் அதை உறுதிப்படுத்துற அளவுக்கு ஒரு செயலை உங்களுக்கு செஞ்சு தரும். ஏன்னா நீங்க நம்புனீங்க எல்லாம் உங்களை கைவிட்டாரு. இவங்க தான் இனி நல்ல நண்பர்கள். ஏன்னா எவ்வளவுதான் நாம அலங்கரிச்சு பார்த்தாலும் வாடகை வீடு சொந்த வீடு ஆகாது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் ஒரு நண்பர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த சொந்தங்கள் எல்லாம் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நிழலா தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணும். வெளிச்சம் இல்லைன்னா அது இருட்டாயிடும் அப்படிங்கிறத அது சொல்லி தரும். அப்போ அந்த அமைப்பு தான் இப்போ மீன ராசிக்கு ஒவ்வொரு யார் உங்களுக்கு உறுதியானவங்க, யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறத எல்லாம் காமிச்சு தரும். இந்த மாதம் அதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். உங்களுடைய வெற்றிகள் அப்படின்னு சொல்ல போனா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்க் வேலையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க,
இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல நல்ல நல்லது நடக்கும். இந்த மாதிரி போல இந்த மீனராசிக்கு உறவுகள், விரிந்த உறவுகள் இணையக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் பேசாது இருந்தவங்க பேசக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல அண்ணன் தம்பி உறவுகளில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு எல்லாமே அவங்க இருக்கும், செயல்படுத்துவாங்க. குடும்பத்தை வந்து மேக்சிமம் விட்டு கொடுக்காம நடக்கலாங்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அந்த உறவுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சரி செய்யக்கூடிய சக்தி மீனராசிக்கு இருக்குது. அது ஒன்று சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மீனராசி அப்படிங்கிறது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், படிப்பு, தொழில், உத்தியோகம், அதே மாதிரி உறவு, இதுல எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. கேரளாவில் திருச்சூருக்கு அந்த பக்கம். இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பரசுராமர் வழிபாடு சிறப்பு. பரசுராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். ராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதமா முனி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சித்தர் ஜீவ சமாதியின் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் அருகாமையில் இருக்கும் அங்கன்வாடி, சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புள்ள இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்கண்டு லட்டு கொடுங்க. ஏன்னா உங்க ராசியில உச்சமாகிறது சுக்கிரன். உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, திருப்பதியுடைய மலையுடைய நட்சத்திரம். அங்க பிரசாதமா தரக்கூடியது லட்டு. அப்போ அது கோடீஸ்வர மலை. அப்போ அந்த லட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குருங்கிறது தனம், குருங்கிறது குழந்தை. அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும். பணப்பிரச்சனையை தீர்க்கும், மனப்பிரச்சனையை தீர்க்கும், குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியை தரும். அப்போ குழந்தைகளுக்கு லட்டு கொடுக்கறதும் கல்கண்டு கொடுக்கறதும் உங்களுக்கு சிறப்பை தரும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். மாதத்துல முற்பகுதி 15 நாட்கள், பிப்ரவரி மாதம் 15 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தடைப்பட்ட காரியத்தை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரிந்த உறவுகளுக்கு ஒன்று சேருவதற்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சு போய் பேசுறது, பிடிக்கிறது, ஒரு நின்று போன செயல்பாட்டை செயல்படுத்துறதுக்காக 4 பேரை கூட்டிகிட்டு போய் பேசுறது, அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது வரைக்கும் மனசு இறுக்கமா இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் ஒரு விடிவு காலமா ஒரு நல்லது வரப்போகுது இந்த மாசத்துல இருந்து. மீனம் ராசிக்கு குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து அதில் ஏதாவது ஒரு தீமையான பேச்சை கேட்டவர்களுக்கு அந்த தீமையான பேச்சுக்கு உண்டான கெட்ட பெயர், அவப்பெயர் போய் நல்ல பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பண விஷயம் அப்படின்னு சொல்ல போகும்போது நிதி நிலைமையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அனுபவிப்பாங்க. மீன அந்த வரிசையில 10 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5 ரூபா பிரச்சனையா இருக்கும். 10,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். 5,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 1,00,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சில நிதி நிலைமையில மட்டும் கொஞ்சம் பற்றாக்குறைகளை செயல்படுத்தக்கூடிய மாசம். ஆனாலும் உரிமையை விட்டு கொடுக்காமல் உரிமைக்காக செயல்படுத்தக்கூடிய மாசம் உங்கள் வெற்றியை. அப்போ உங்களுடைய மகன், மகள், அவர்களுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உகந்த மாதமாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கும் அவங்க கொஞ்சம் இந்த மாசம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்ககிட்ட உங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை நல்லா பாத்துக்கணும். கணவன் அதாவது மாமனார் மாமியாரையும் நல்லா பாத்துக்கணும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஏன்னா உங்க ஜென்மத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கார். வயதானவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை உங்களை காப்பாற்றும். அப்போ உங்க மனச இருக்கிற அந்த பிடிப்பை விடும், மனசுல இருக்கிற இறுக்கத்தை விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய தன்மைக்கு தகுந்தது போல அந்த வெற்றியை நடைபெறுத்து கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். உங்களை ஓட வைத்து கொண்டே இருக்கும்.
இது இல்லை படி, இதுதான் படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுறதுக்கு ஒவ்வொரு முயற்சியை செய்ய வைக்கும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் தான் நமக்கு நல்ல நண்பர்கள்னு இனிமேல் அதை உறுதிப்படுத்துற அளவுக்கு ஒரு செயலை உங்களுக்கு செஞ்சு தரும். ஏன்னா நீங்க நம்புனீங்கன்னா உங்களை கைவிட்டாரு இவங்க தான் இனி நல்ல நண்பர்கள். ஏன்னா எவ்வளவுதான் நாம அலங்கரிச்சு பார்த்தாலும் வாடகை வீடு சொந்த வீடாக, அந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் ஒரு நண்பர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த சொந்தங்கள் எல்லாம் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நிழலா தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணும். வெளிச்சம் இல்லைன்னா அது இருட்டாயிடும் அப்படிங்கிறத அது சொல்லி தரும். அப்போ அந்த அமைப்பு தான் இப்போ மீனராசிக்கு ஒவ்வொரு யார் உங்களுக்கு உறுதியானவங்க, யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறத எல்லாம் காமிச்சு தரும். இந்த மாதம் அதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். உங்களுடைய வெற்றிகள் அப்படின்னு சொல்ல போனா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்க் வேலையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த மாதிரி போல இந்த மீனராசிக்கு உறவுகள், விரிந்த உறவுகள் இணையக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் பேசாது இருந்தவங்க பேசக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல அண்ணன் தம்பி உறவுகளில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு எல்லாமே அவங்க இருக்கும், செயல்படுத்துவாங்க. குடும்பத்தை வந்து மேக்சிமம் விட்டு கொடுக்காம நடக்கலாங்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அந்த உறவுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சரி செய்யக்கூடிய சக்தி மீனராசிக்கு இருக்குது. அது ஒன்று சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மீனராசி அப்படிங்கிறது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், படிப்பு, தொழில், உத்தியோகம், அதே மாதிரி உறவு, இதுல எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. கேரளாவில் திருச்சூருக்கு அந்த பக்கம். இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பரசுராமர் வழிபாடு சிறப்பு. பரசுராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். ராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதமா முனிவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சித்தர் ஜீவ சமாதியின் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் அருகாமையில் இருக்கும் அங்கன்வாடி, சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புள்ள இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்கண்டு லட்டு கொடுங்க. ஏன்னா உங்க ராசியில உச்சமாகிறது சுக்கிரன். உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, திருப்பதியுடைய மலையுடைய நட்சத்திரம். அங்க பிரசாதமா தரக்கூடியது லட்டு. அப்போ அது கோடீஸ்வர மலை. அப்போ அந்த லட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குருங்கிறது தனம், குருங்கிறது குழந்தை. அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கியத்தை தரும். பணப்பிரச்சனையை தீர்க்கும், மனப்பிரச்சனையை தீர்க்கும், குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியை தரும். அப்போ குழந்தைகளுக்கு லட்டு கொடுக்கறதும் கல்கண்டு கொடுக்கறதும் உங்களுக்கு சிறப்பை தரும்.